மாவு கோலம் போடுறதுக்கு மாவு கோலம் கட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம விசேஷ டைமில் அந்த கட்டி எடுத்து கரைச்சி உடனே அதை நம்ம போட்டுட முடியும். அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2 டைம் 3 டைம் கூட கழுவுங்க. அப்படி கழுவும் போது நமக்கு கோலம் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். அப்படி கழுவிட்டு அந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு அரைச்சிக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அரிசி நல்லா கொஞ்சம் ஊறி எவ்வளோ வெள்ளையாக தெரியுது. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு துணி போட்டு அதில் நல்லா வடிகட்டுக்கோங்க. வடிகட்டும் போது அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அப்படி கிடைச்ச மாவை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் பண்ணி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. உருட்டி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நல்லா உருட்டி தட்டி இப்படி வச்சுக்கோங்க. அப்படி தட்டி வைக்கும் போது சீக்கிரமாக காஞ்சிரும் அந்த மாவு. அது மாதிரி தட்டி நிறைய வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சோன்னா நமக்கு ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி காய வைக்கும் போது அது சீக்கிரமாக காஞ்சிரும். இங்கே பாருங்கள் நான் ஒரு 2 நாள் காய வச்சுருந்தேன். எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கும்போது அது நல்லா இருக்கும். அதை கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம். இப்படி கோலம் போடும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் எடுத்து அரைச்சி போட்டுட்ருக்கும் போது கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு 1 மந்த்து 2 மந்த் வரைக்கும் அது நல்லா தாங்கும். நம்ம எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 6 மந்த்துக்கு வரைக்கும் கூட வரும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோலம் பார்க்குறதுக்கே நம்ம விசேஷ டைமில் எடுத்து அழகாக ஈஸியாக போட்டுட முடியும். எடுத்து அரிசி நம்ம போட்டு கழுவி கொண்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க வேண்டாம். இது நமக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். மாவு கோலம் போடுறதுக்கு மாவு கோலம் கட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம விசேஷ டைமில் அந்த கட்டி எடுத்து கரைச்சி உடனே அதை நம்ம போட்டுட முடியும். அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2 டைம் 3 டைம் கூட கழுவுங்க. அப்படி கழுவும் போது நமக்கு கோலம் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். அப்படி கழுவிட்டு அந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா